சொல்றோம். ஆண்களுக்கு பிடித்தது ஆண்களாக இருக்கலாம். ஆண்கள் என்று சண்முகம் இருக்கிறாங்க, பெண்கள் ஆண்டவர் முதலில் ஆடைக்கால் படைத்தார். அதனால்தான் ஆடைக்கால் ஆண்டவருக்கு மிகவும் பிடிக்கும். படைத்தார். ஆனா பெண்ணை அந்த மனுஷனுடைய வினா எலும்புல இருந்து பெண்ணை படைச்சார். அப்ப ஆண்டவருக்கு பெண்ணை தானே அதிகமா பிடிச்சிருக்கு. ஆண்டவர் ஆபிரகாமுடைய சந்ததியை தான் வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். பிடிக்கும். அதே ஆண்டவர் சாராய் மூலமாய் வருவதுதான் உன் வித்தாய் இருக்கும் என்று சொல்லியிருக்காரே. ஆண்டவர் மோசையை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்ற எகிப்துக்கு அனுப்பினார். அதனால் ஆண்டவருக்கு ஆண்களைத்தான் பிடிக்கும். எலியாவுக்கு பசித்தவுடனே காலத்தை கொண்டு போஷித்தாரே, அப்பொழுது ஆண்களைத்தானே அவருக்கு பிடிக்கிறது. அந்த எகிப்துக்கு போற வழியில தான் மோசே ஆண்டவர் மோசையை கொல்ல பார்த்தார். ஆனா யார் காப்பாத்துனாங்க? மோசையோட மனைவி தான் இவர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லி தன் மகனுடைய நுனித்தோலை அரித்து காண்பித்து ஆண்டவரிடமிருந்து அவரை காப்பாற்றினாங்க. அவங்க பேச்ச கேட்டவுடனே ஆண்டவர் மோசையை கொல்லாமல் விட்டு விட்டார். அப்ப ஆண்டவருக்கு பெண்களை தானே பிடித்திருக்கிறது. பவுலும் சீலாவும் என்ற இரண்டு ஆண்கள் குறித்ததற்கான கதவுகள் திறந்தன, கட்டுகள் குறைந்தன, அங்கு விடுதலை உண்டாயிற்று. அப்பொழுது ஆண்டவருக்கு ஆண்களைத்தானே பிடிக்கிறது. மார்த்தாளும் மரியாளும் ஆகிய இரண்டு பெண்கள் துதித்தனால் தானே செத்து 4 நாட்கள் ஆன லாசருவை உயிரோட எழும்ப செய்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய சிலாக்கியம். அப்ப ஆண்டவருக்கு பெண்களை தானே பிடித்திருக்கிறது. எலியா கருத்தாய் ஜெபித்த போது ஓயாமல் பெய்த மழை நின்றது. மீண்டும் அவர் கருத்தாய் ஜெபித்த போது நின்ற மழை வந்ததல்லவா? எலியாவின் ஜெபத்திற்கு ஆண்டவர் எப்படியெல்லாம் பதில் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஆணை பிடிக்கும். எஸ்தர் ஜெபித்த போதும் ராஜாக்களின் கண்களில் இரக்கம் கிடைத்தது. அந்த பகுதி மக்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அல்லவா? தெவேரால் கூட தாயாக எழும்பின பிறகு அந்த தேசமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆண்டவருக்கு பெண்களின் ஜெபம் தான் மிகவும் பிடிக்கும். ஆண்டவர் இஸ்ரவேலை பேர் சொல்லி அழைத்து சித்திரமான எல்லா வேலைகளும் செய்ய பலசாலி ஆக்கினார். அப்பொழுது ஆண்டவருக்கு ஆண்களை தானே பிடிக்கிறது. எபிரேய பெண்கள் கூட பலசாலிகள் தானே. மருத்துவச்சிகள் வருவதற்கு முன்னே பிள்ளைகளை பெற்றெடுத்து விட்டார்கள் தானே. அது மட்டுமல்ல, பெண்கள் தான் அதிக சௌந்தரியம் உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள். சாப்பிடக்கூடாது என்று விளக்கிய கனியை ஏவாள் தாண்டி சாப்பிட்டு சாப்பிட்டது மட்டும் அல்லாமல் ஆறாமும் கொடுத்தது தவறுதானே. ஏவாளாகிய பெண்ணை எப்படி ஆண்டவருக்கு பிடிக்கும்? ஆண்களை தானே பிடிக்கும். ஏவாள் கொடுத்தால் அப்படியே வாங்கி சாப்பிட்டு விடுவதா? ஆதாமுக்கு எப்படி யோசனை இல்லையா? புத்தி இல்லையா? தேவ பயம்தான் இல்லையா? அப்படி இருக்க ஆதாமை மட்டும் ஆண்டவருக்கு பிடிக்குமா? இந்த பாவத்தின் வழியாக வந்ததுதான் யோபுவுக்கு சோதனை. ஒரே நாளில் அனைத்தையும் இழந்து விட்டான், தன் மனைவியை தவிர. ஏனென்றால் ஆண்டவருக்கு பெண்ணை பிடிக்கும் தானே. இறந்தால் என்ன, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி யோபு பொறுமையோடு இருந்து ஜெபித்தானே. கர்த்தர் யோபுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்தார். ஆண்கள் பொறுமையானவர் என்று யோபு மூலம் தானே தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவருக்கு ஆண்களை தானே பிடிக்கும். எப்படி இருந்தாலும் நிலத்தில் வேர்வை சிந்தி உழைத்துதான் ஆண்கள் சாப்பிட வேண்டும் என்று தேவன் சொல்லிவிட்டாரே. இன்னும் உழைத்துக் கொண்டுதான் இருக்கிறோம். பேருக்கு அடியில் எங்கே வேர்வையிடும். நீங்கள் மட்டும் என்ன பிள்ளை வரும்பொழுது பிரசவ வேதனை அதிகமாக இருக்கும் என்று தேவன் சொல்லிவிட்டாரே. அப்பொழுது ஆண்களை தானே ஆண்டவர் பிடிக்கிறது. இப்பொழுது எந்த பிரசவ வேதனை? இப்பொழுதுதான் சிசரியன் வந்துவிட்டது. பிள்ளை பெற்றவுடன் அந்த வலி அதை விட அதிகமாகத்தான் இருக்கிறது. அது போகட்டும், நம் சபையாரை பாருங்கள். ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆண்டவரை துதிக்க பெண்கள் தான் அதிகமாக வந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பெண்களை தான் பிடித்திருக்கிறது. இவர்கள் அனைவரையும் சுவிசேஷம் சொல்ல, பிரசங்கம் செய்ய, ஜெபம் செய்ய ஆளாகிய பாஸ்டர் தானே நியமித்திருக்கிறார். பாஸ்டர் அம்மாவும் தான் அதிகாலை 5 மணி மாலை 6 மணி என்று நம் சபையாருக்காக கூட்டு பிரார்த்தனை செய்கிறார்கள். அடிக்கடி சங்கீதம் எடுக்கிறார்கள். சூழ்நிலை காரணமாக பாஸ்டர் வெளியே சென்றாலும் பிரசங்கமும் செய்கிறார்கள் அல்லவா? ஆண்டவர் நமக்காக தன் சொந்த குமாரனை கொடுத்திருக்கிறார். அப்பொழுது ஆண்டவருக்கு ஆண்களை தானே பிடிக்கிறது. அந்த சொந்த குமாரனை பெற்றெடுத்ததே பெண்ணாகிய மரியா தானே. அதனால்
எப்படி இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? மனைவிகளை உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி இருக்கிறாரே. அதனால்தானே ஆண்டவருக்கு ஆண்களைத்தான் தேவனுக்கு பிடிக்கும் என்று பாஸ்டர் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே ஆண்டவர் தான் புருஷர்களை உங்கள் மனைவி மீது அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார் தானே. அவர்களிருந்து என்ன தெரிகிறது? ஆண்டவருக்கு பெண்களை தானே பிடித்திருக்கிறது, பெண்கள் மீது தானே அன்பு அதிகம். அதனால் பாசராகிய நடுவர் அவர்களை பெண்களைத்தான் ஆண்டவருக்கு பிடிக்கும் என்று தீர்ப்பு வழங்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நல்ல விவாதம் நடைபெறுகிறது. உலகத்திலிருந்து நிறைய ஆண்கள் பெண்கள் என்று ஆண்கள் தான் பெண்கள் தான் முதலாவது படித்தது ஆண்கள் தான். ஆபராமை தேவன் வேறு வைத்து கொண்டு வந்தார்கள் பார்க்கிறோம். ஆண்கள் தான் நிறைய அட்டவணையிலே நிறைய பேர்களும், பெண்கள் அட்டவணையிலே 3 பேர் தான் வரும், அதுக்கு பேருகிறார். ஆனால் பழைய முழுவதுமாக ஆண்களை மையப்படுத்தி வைத்தது. ஆனால் வேதத்தில் சொல்லிருந்து போவாசுக்கு ரூத்து விவாகம் பண்ணிப்போது, ஆனால் விவாகம் பண்ணி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் போது இந்த ஜனங்களா சொல்வார்கள், இஸ்ரவேல் வீட்டை கட்டிவித்த ராகேலை போலவும் லேயரை போலவும் வாழ்ந்திருப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆண்கள் எவ்வளவுதான் விதத்திலேயவர்கள் சில நிறைய முக்கியமான பகுதியில் இருந்தாலும் ஆண்களை குறித்து வேற சொல்லும்போது புருஷர்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷர்கள் எல்லா இடங்களிலும் கைகளை உயர்த்தி என்ன சொல்லலாம் செய்வார்கள் சொல்லப்பட்டிருக்கு. புருஷர்கள் தான் தன்னுடைய வீட்டை ஆளுவார்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் ஆதாமை விட ஏவனுக்கு தான் நிறைய வலி என்று பார்க்கிறோம். அது என்று சொல்லலாம் உள்ளும் குறுக்குமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பார்க்கிறோம். ஆனால் ஏன்னா வஞ்சிக்கப்பட்டது யார் அப்படின்னா ஆண்கள் அல்ல, பெண்களே வஞ்சிக்கப்பட்டார்கள் பார்க்கிறோம். ஆண்கள் இப்படி இருக்கும்போது ஆண்கள் மோசைதான் 4 லட்சத்துக்கு அதிகமாக ஜனங்களை நடத்தி வந்தாரு. யோசுவா என்ன செய்தாரா? தேசத்தை பங்கு விட்டாரு. யோசுவா காலையில் பேசினார் 40 வயசு இருக்கிறவன் 80 வயசு இருக்குன்னு சொன்னார். இது கூட ஆண்களாக இருக்கிறது. யோசேப்பு தான் என்ன செய்தார்? எகிப்துக்கு வந்து இஸ்ரவேல் புறப்படுவதற்கு ஏதுவாக உன்னதப்பட்ட புத்தகம் வளம் சொல்கிறது. கன்னியர்கள் உண்மை நேசிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. கன்னியர்கள் உண்மை நேசிக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. ஆண்டவர் என்ன செய்தால் அவைகளை பிரிய வைக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் வேதத்திலே பார்த்தீங்கன்னா முதல் ஞானாதிபதி யார் அப்படின்னா தேவனாக பார்க்கிறோம். அவதான் எப்படி இருந்தாலும் நான் இஸ்ரவேலே தாயாக விளங்குகிறேன் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றொரு கிளியோடு இவர்கள் 3 பேரும் பெண்களுக்கு போனார்கள். 3 பேருமே அங்கே மடிந்தார்கள். ஆனால் பெண்களுக்கு யார் வந்தாலும் மறுபடியும் ரூத்து தான் வந்தார். ரூத்தால் என்ன செய்தால் இஸ்ரவேலுடைய அட்டவணை பேர்களுக்கு எழுதப்பட்டு பாருங்கள். இப்படி பெண்கள் நிறைய கைகளை நேரத்தில் சென்றிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா சவுல் ராஜாவாய் மாறின போது ஆண்களை அவன் என்ன செய்யலாம் அலங்கரிக்கவில்லை. பெண்களை தரிசனம் நிறைய அலங்கரித்த மாதிரி வேதம் சொல்கிறது. இந்த பெண்களுக்கு எவ்வளவு முக்கியம் பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட விட அது சின்ன பகுதியா இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாடு போதும் ஆண்கள் பெண்களுமாக ஈக்குவலா இல்லை. பெண்கள் தான் ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு வரும்போது பெண்கள் என்ன செய்யலாம் அதிகமாக இருக்கான்னு பார்க்கிறோம். ஆனால் ஆய்வுகளை பவுல் சொல்லும்போது ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நம்மளாம் யாரு ஆண் கிடையாது பெண் கிடையாது. ஆண் இல்லாமல் நம்ம கிடையாது. நீங்கள் ஆண்கள் பெண்களுக்கு யாரா இருக்கிறார்களா தலையா இருக்கிறார்கள். பெண்கள் ஆண்களுக்கு யாரா இருக்கிறார்களா இடமா இருக்கிறார்கள். இப்படி சொல்லிட்டு தான் அவர் சொல்லுகிறாரு ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லி முடிக்கிறாரு. எதற்கு அப்படி சொன்னார் அப்படின்னா கிறிஸ்து மணவாளாகிய கிறிஸ்து இயேசு வரும்போது மணவாட்டியாக நாம் என்ன செய்யலாம் ஒவ்வொரு நாளும் வேதத்தின் அடிப்படையில் அலங்கரிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். ஆனால் ஆண்களும் பெண்களும் இங்கே இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஆண்களும் இல்லை பெண்களும் இல்லை. திருமணம் ஆன உடனே அவர்கள் நிறைய அந்த பிரசவத்து குறித்து சொன்னாங்க. திருமணம் ஆன உடனே அவர்கள் இனி 20 அல்ல ஒருவரை என்று சொன்னார்கள். அல்லேலூயா. அதனாலே பெண்களை அதிகமாக நேசிக்கிறார். ஆண்களை வைத்து எல்லாத்தையும் கற்று செய்தார் என்று பார்க்கிறோம். அதனாலே அவர்கள் இனி ஆணென்றுமில்லை பெண்ணென்றுமில்லை என்று
நல்ல நல்ல பேசுகிற யாவரையும் தேவன் அவர்களுக்கு இருப்பாக கர்த்தருடைய ஆசீர்வாதம்.